ரிலீஸ் ஆகி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே எல்லாருமே வந்து அப்படி ஒரு மாற்றம். ஒரிஜினல் பேர் வச்சுக்காம யாராவது கேட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி கார்டை தூக்கி விட்டு சொல்லிட்டு இருந்தேன். அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் கழுதியை பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டாங்க. உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார், இது கூடி சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது தான் எனக்கு ஷாக் ஆனேன். ஏன்னா அம்மா இருக்கும்போதே அப்படி ஒரு டைலாக் எழுதிட்டேன், யாரும் இல்லை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு படம் ஹீரோவை நடித்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த படமே வந்து வில்லனாக நடித்தேன். கன்னி பருவத்தில் வந்து படங்கள் பார்த்து பார்த்து அந்த பாதிப்பு வந்து என்னை அறியாமல் என் மனசுக்குள்ளே ஊறி இருந்தது. ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அவ்வளவு ஆழமாக அவ்வளோ சின்ன வயசில் எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சது. ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஸோ ஒரு 8 தடவை 10 தடவை சொல்லிச்சுட்டு சொல்லுவார். இப்படி எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு புது உத்வேகத்தோட படங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறேன். பொன்னாடி போட்டி பாக்யராஜ் சார் அவர்களை கௌரவித்தார்கள். ஃபஸ்ட்டு படம் வந்து 16 வயதில் இந்த ஒரு ஸ்பெஷல் டேயை இன்னும் சிறப்பிக்க வந்து உங்களுடைய சப்போர்ட் தேவைன்றதுனால இந்த ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற ஒருத்தங்கன்னா அது நீங்கள் தான். அண்ட் கண்டினியூஸாக இந்த 50 ஆண்டுகள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்ற ஒரு தாட்டால தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவின் பொக்கிஷம் கே பாக்யராஜ் அவர்களுடைய பிறந்தநாளும் அண்ட் கோல்டன் இயர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி, அதாவது 50 இயர்ஸ் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இன்னை வரைக்குமே சாருடைய படங்கள், ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ்க்காக அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அக்ராஸ் இந்தியா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதரை கொண்டாடுற இந்த ஒரு நாள் தான் நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பாக்யராஜ் சார் வந்து ஆசைப்பட்டாரு. அண்ட் டுடே ஆல்சோ மார்க்ஸ் ஹிஸ் பர்த்டே, ஸோ இட்ஸ் லைக் டபுள் தி செலிப்ரேஷன்ஸ். ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் ட்ரெமெண்டஸ் லவ் அண்ட் சப்போர்ட் ஓவர் த இயர்ஸ். ஸோ ஓவர் டு our star of the day, Bhagyaraj sir. We are extremely happy and proud to have you in Indian cinema, and celebrating 50 golden years of you truly means a lot to us. Yeah, salute. So as I said before, இன்னைக்கு நம்மளுடைய பாக்யராஜ் சாருடைய பிறந்தநாளும் கூட. So sir, a few words and they are like looking forward to meeting you. and நீங்க எப்போ வருவீங்கன்ற ஒரு ஆவல் வந்து எல்லாருக்கும் இருந்தது. பர்த்டே பாய் வந்துட்டாரா, எப்போ வருவாங்க சார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது சார். ஸோ ஓவர்டியூனா பொன்னான கையால ஒரு அழகான பொன்னாடைய போர்த்தி கே பாக்யராஜ் சார் அவர்களை இப்போ கௌரவிப்பார்கள். போட்டோ சயின்ஸ் ரமேஷ் அவர்களும் பொன்னாடை போர்த்தி பாக்யராஜ் சார் அவர்களை கௌரவித்தார்கள். மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 வருஷம் தான் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ள. ஆனால் 50 வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்க்கவே முடியல. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு வந்து இதுக்கு ஊக்கம் கொடுத்த இந்த ஊரில் இருந்து ஊக்கம் கொடுத்தாங்க. நிறைய பேர் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்ன நம்பினாங்க, நான் வந்துடுவேன் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் டைரக்டர்கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு, ஃபஸ்ட்டு படம் வந்து
16 வயதில் அதில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நேற்று கமல் சாரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே எல்லாருமே வந்து அப்படி ஒரு மாற்றம். அதில் வேலை பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழலுக்கு வந்தாங்க. இது வேறு எந்த படத்தில் அப்படி அத்தனை பேர்த்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு உயர்வு கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படி 16 வயதில் அதுதான் முதல் படமாக என் டைட்டில் வந்தது. அது வரைக்கும் நான் வந்து இந்த சான்ஸ் தேடும்போது கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறில் ஒரிஜினல் பேர் வச்சுக்காம யாராவது கேட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி காரை தூக்கி விட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் 16 வயது டைமில் தான் வந்து டைட்டிலில் கார்டு போடும்போது அவர் பாலகுரு சார், ஐயோ ராஜன் என்ன இது என்சிஆர் அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சுட்டு சொன்னேன், இல்லை எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர் பாக்யராஜ். அந்த பாக்கியத்தை நான் வந்து இழக்க விரும்பலை. நானாக வந்து ராஜன் ரத்திட்டி ராஜன் சொல்லிக்கிட்டேன். அதனால் அந்த பாக்யராஜுங்கிறதே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தான் கே பாக்யராஜ்னு போட்டார். எங்கள் டைரக்டர் ஒன்றும் ஷாக் ஆகிட்டார். ஐயோ எவன் என் புதுசாக இருந்தால் கே பாக்யராஜ்னு வந்திருக்கு, இல்லைங்க நம்ம ராஜன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே ஐயா உன் பேர் அதுதானா அப்படின்னாங்க. ஸோ அந்த அம்மா வச்சு அந்த பாக்கியத்தை இழந்துடக்கூடாதுன்னு அந்த பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மரியாதை வந்து உங்களால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே என்ன எல்லாருமே நிறையா என்னை பற்றி சின்ன சின்ன செய்திகள் அது இதெல்லாம் போட்டு எங்கள் டைரக்டர் எப்படி பிரபலமாகிட்டு இருந்தாரோ அப்போவே கூடவே அவர் கூட அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருக்கான் பாக்யராஜன். அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கவனிக்கிற அளவுக்கு இருந்தது. எங்கள் டைரக்டரே கூட கிழக்கே போகிற ரயில் படத்துலேயே ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் பேக்கப் ஆகிற நேரத்தில் வண்டிக்காக ஏதோ வெயிட் பண்ணிருக்கும் போது அவர் அப்போவே எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னார், எனக்கு அப்புறம் என் பேர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வர்றது வந்து ராஜன் தான் வரப்போகிறான் அப்படின்னு. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் ராஜன் ராஜன்னே தான் கூப்பிட்டுருந்தார். இப்போவும் டக்குன்னு பாக்யராஜுங்கிறது எங்கேயாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் வரும். அப்படி வந்து அவர் ரயிலில் போய் சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட் டைரக்டரு, அப்புறம் டைலாக் ரைட்டர், அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர்னு வந்து அதுக்கப்புறமா வந்து ஹீரோவாக நடிச்சது. எனக்கு கிழக்கே போகிற ரயிலப்போ அந்த சுதாகர் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில் உட்கார வச்சுருவாங்க. அவன் பனிஷ்மெண்ட்டு வில்லேஜில் அந்த கழுதி இழுத்துட்டு வர்றதுக்காக அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா, யாரை கூப்பிட்டு இழுத்தாலும் அந்த கழுதி இழுக்கும்போது அவன் கேமரா ஓடுதான் கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்தான். டைரக்டர் திட்டிக்கிட்டே இருந்தார். வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் வந்து அது வேஸ்ட்டு எடுத்து கட்டிட்டு ஒரு டவல் ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கழுதியை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி நான் இழுத்தேன். அப்போ தான் வந்து சரி அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறதுனால லட்சுமி வந்து அவங்கெல்லாம் ஸ்டில் எடுத்து இது பண்ணாங்க. கோயம்புத்தூர் நான் போய் அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் கழுதியை பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட்டு போட்டாங்க. எங்கள் பாட்டி என்னை கேட்டாங்க, ஏன்டா போய் இந்த கழுதியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது இதுக்காடா சென்னைக்கு மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது நடிக்கிறது தான் அப்படி போடா ஊர் பூரா மானம் கெடுது எல்லோரும் பார்த்தும்போது உங்கள் பேரன் கழுதி இழுத்துட்டு வரான் அதுக்கு தான் போனானா அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா அந்த சுதாகர் பையன் செஞ்ச கேரக்டரு ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டாங்க. அப்போ நான் அம்மாக்கிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு உருவங்கள், அதுக்கு
இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன் உனக்கெல்லாம் நல்லா தான் இருக்குன்னா, இல்லை உனக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கணும். இல்லை நீ வேணா பாரு, உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார், இது கூடி சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சரி, ஒரு தாய்க்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து புதிய வார்ப்பில் போதான் நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதலை. ஏன்னா சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டென்ட்டில் கொண்டு ஒரு தேட்டரில் கொண்டு போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு காலையில் நிவாஸ் எங்கள் டைரக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கை கொடுத்து நம்ம ஷூட்டிங் கன்டினியூ பண்ணுறோம், நல்லா இருக்குது, நீ ஹீரோ கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கே வந்து லெட்டர் எழுதினேன், இந்த மாதிரி உன் வாய் முகூர்த்தம் நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஹீரோவை வந்து நடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பேட் லக்கு, படம் ரிலீஸுக்கு ஒரு 20 நாள் 15-20 நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் கிழக்கு பூண்டையில் அதுல எல்லாம் ஒர்க் பண்ணது, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்ததெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும். ஸோ புதிய வார்ப்புகளில் வந்து நான் நடித்து அவங்க பார்க்க முடியல. அதில் தான் ஒரு டைலாக் எழுதும்போது எழுதியிருப்பேன், இந்த பக்கத்து வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த பூக்காரி கேரக்டர் ஒரு என்னவா தெரியும், நீங்களே கூட்டிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இந்த சிரமம் குறையுமா இருக்கும். நான் கேஷுவலாக இல்லைங்க அம்மா அப்பா ஒருத்தர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு, அதனால் நான் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். நான் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது தான் எனக்கு ஷாக் ஆனேன். ஏன்னா அம்மா இருக்கும்போதே அப்படி ஒரு டைலாக் எழுதிட்டேன், யாரும் இல்லை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பாடுற மாதிரி எதுவும் வார்த்தைகள் வரக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் சொன்னதுங்கிறது அது படம் பார்க்கும்போது எனக்கே ஃபீலிங்காக இருந்தது. ஸோ புதிய வார்ப்புகளிலிருந்து அதுக்கப்புறம் அப்போவே பத்திரிகைகள் வந்து எல்லாருமே ஊடகங்களில் வந்து எனக்கு நல்ல ஒரு உத்வேகம் தர்ற மாதிரி என்னுடைய சோர்லா சித்திரங்களுக்கு முன்னாலேயே சிவப்பு ரோஜாக்கள் டைலாக்ஸ் எல்லாம் எழுதுனதுனால நிறமாறாத பூக்கள் கதை எழுதியிருந்தேன். ஸோ எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 படம் பண்ணதுக்கப்புறம் நான் சோர்லா சித்திரங்கள் வந்து பண்ணேன். ஸோ அது ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுடைய ஆதரவில், ஏன்னா அது ஹீரோவை நடித்தா ஹீரோவை ஃபஸ்ட்டு படம் ஹீரோவை நடித்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த படமே வந்து வில்லனாக நடித்தேன். கன்னி பருவத்தில் வந்து நான் வேலை பார்த்த கம்பெனி அப்படிங்கிறதுனால அங்கே வேறு ஆள் கிடைக்கலன்னு நான் யாருக்காவது டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இல்லை அவரே நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வில்லன் ரோல் செய்ய சொன்னாங்க. கன்னி பருவத்தில் வில்லன் ரோல் செஞ்சேன். அப்போ கூட நடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் டைரக்ஷன் மட்டும் பண்ணால் போதுன்னு நினச்சேன். ஆனால் சோர்லா சித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேரக்டருக்கு போட்டிருந்தாலும் எங்கேயோ டப்புன்னு ஒரு வாரம் இருக்கும்போது போயிட்டான். அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவன் போனதுனால தான் நான் வந்து மறுபடியும் மேக்கப் போட்டு டைரக்ஷன் பண்ணேன். அதுலேருந்து அப்புறம் ப்ரொடியூசர் இல்லை நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய ஆதரவில் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். அதே மாதிரி வந்து எனக்கு சினிமாவில் நான் வந்து வந்திருக்கேன்னா ஊர்லேருந்து வரும்போது சினிமாவை பற்றி கொஞ்சமாக சினிமா படம் பார்த்து அந்த நாலேஜ் தான் இருந்த ஒழிய வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் சினிமாவில் வந்து இந்த வளர்ச்சிக்கு மெயினாக இருந்தது என்னென்னா, எனக்கு முன்னால் டைரக்ட் பண்ணியிருந்தாங்களே அந்த படங்கள், ஒரு பீம்சிங் ஆகட்டும், பிஆர் பந்தலு சார் ஆகட்டும், ஸ்ரீதர் சார், கே பாலச்சந்திரன் சார் வந்து எல்லாருமே, கேஎஸ்ஜி
இப்படி எல்லா டைரக்டருடைய படங்கள் பார்த்து பார்த்து அந்த பாதிப்பு வந்து என்னை அறியாமல் என் மனசுக்குள்ளே ஊறி இருந்தது. அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பேஸாக இருந்தது. அதே மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஸ்கூலில் படிக்கும்போது சரியாக படிக்காம விட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து காலேஜும் ஒரே வருஷம் தான் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த புத்தக படிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் நிறையா புஸ்தகங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நாலேஜ் வந்து வளர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன வயசு விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, எங்கள் அம்மா எப்போவுமே ஸ்கூலுக்கு 1ஆம் கிளாஸ் அந்த வெள்ளாங்கோயிலில் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வரும்போது எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு பெட்டியை திறந்து எனக்கு இந்த தேன் மிட்டாய் வாங்கிறதுக்காக இந்த ஓட்டை போட்ட ஒரு காலனா, அந்த காலத்தில் அந்த ஓட்டை போட்ட காலனாவை வந்து கொடுப்பாங்க. நான் போய் எங்கள் பக்கத்தில் போகிற ஒரு சின்ன கோனார் கடை இருந்து அந்த கோனார் கடையில் கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அந்த தேன் மிட்டாய் வாங்கிட்டு போவேன். ஒரு நாள் வந்தப்போ எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. அது என்னடா அம்மா இல்லைன்னொன்னே தேன் மிட்டாய் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது இல்லை, பெட்டியில் தானே இருக்குது, பெட்டியில் தானே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டியை திறந்து அதுக்கப்புறம் காசு கொண்டு போய் அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் கோனரை பார்த்துட்டு என்ன பண்ணு அப்படின்னாரு. தேன் மிட்டாய் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா வீட்டில் அந்த முத்தமாக நெல்லெல்லாம் காய போடுற இடம் அந்த மாதிரி எங்கள் அம்மா உட்காந்துருக்கு. ஒரு சுற்றி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அந்த கோனார் நின்றுருந்தார். அப்போ எங்கள் அம்மா போனோடனே எல்லோரும் என்னை பார்த்துட்டு சிரித்தாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அப்புறம் போனோடனே அவங்க அம்மா என்னடா பண்ண மத்தியானம் அப்படின்னு. அப்புறம் இல்லை நீ இல்லை. அப்புறம் நான் காசு எடுத்து பெட்டியிலேருந்து காசு எடுத்துகிட்டு நானே கொண்டு போய் கொடுத்து தேன் மிட்டாய் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. இதுரா காசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காமிச்சாங்க. அது என்னென்னா மோதிரம். எனக்கு என்ன ரவுண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே நான் எடுத்து கொண்டு போய் தங்க மோதிரம் அதை கொண்டு போய் கோனார் கடையில் கொண்டு போய் கொடுத்து தேன் மிட்டாய் கொடுங்க. அப்போ எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இது மோதிரம்டா, இது காசு இல்லை அப்படின்ட்டு. இது தங்கத்தில் இது பண்ணது. கோனார் எவ்வளோ தங்கமான மனிதனாக இருந்தால் பையன், சின்ன பையன், யாருக்கும் தெரியாது, நீ கொண்டு போய் கொடுத்து அவர் பாட்டை வாங்கி போட்டு பேசாமல் போயிருக்கலாம். அவர் வந்து எங்கள் மதியானம் வீட்டில் இல்லையான்னு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்புறம் குழந்தை இப்படி தெரியாமல் கொண்டு கொடுத்தது, அந்த மோதிரம் கொண்டு கொடுத்து மிட்டாய் கேட்டதுன்னு சொல்லி எவ்வளோ தங்கமான மனிதன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது இது எனக்கு வந்து என்னென்னா ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளவு ஆழமாக, அவ்வளோ சின்ன வயசில் எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சுது. அதுலேருந்து எங்கேயும் விலகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து நான் படத்தில் வச்சுருப்பேன் சண்முகமணின்னு பேர் வச்சுருப்பேன். அந்த பையன் கூட நந்தகோபால் கூட சண்முகமணி நடிச்சிருப்பான். அவர் என்னுடைய ஒரிஜினல் சண்முகமணி மாஸ்டர், அமெரிக்காவில் இருக்கார். காலையில் 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி பாக்யராஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. என்னென்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு என்ன அப்படின்னா, நான் படித்த வாத்தியார்கள் அவங்ககிட்டெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் படிப்பு சரியாக படிக்கலைன்னா கூட அந்த வாத்தியார்கிட்ட பழகிறதுல, அவங்ககிட்ட பேசுகிறதுல, அதுல எல்லாம் வந்து ஒரு நல்ல இது வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு நிறைவான இது. அதே மாதிரி இங்கே சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னால் இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, எந்த அளவுக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் எனக்கு மனசில் பதிஞ்சது. அதே மாதிரி வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் நேரடியாகவே அனுபவிச்சது என்ன அப்படின்னா, யார் எந்த வயசு சின்ன பையனாக இருந்தால் கூட அவருடைய சர்வீஸுக்கு டைரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டா வந்து டைரக்டர் சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. அது மட்டும் இல்லை, 7 மணின்னா ஒரு 6:55 ஷூட்டிங் வர்றது. இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க நடிச்சிட்ருக்காங்க. அவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து
அவங்களுடைய ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே அவங்க வந்து டைரக்டர் கொடுக்குற மரியாதை, அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான். அதே மாதிரி கமல், ரஜினி இவங்கெல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசுலேருந்து, அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவளோட தொடர்கதை அந்த படங்கள்லேருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆனேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே 16 வயதில் படத்தப்போ தான் ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணோம். கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது. அதனால் அவருக்கு டைலாக்கு சொல்லி கொடுத்துறது, ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஸோ ஒரு 8 தடவை 10 தடவை சொல்லுவார். நான் 8 தடவை 10 தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு 15 தடவை சாப்பிட்டு கூப்பிடுற வரைக்கும் அந்த மரத்துக்கடியில் அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பாட்டுட்டார். அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தப்போ பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்பணத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான். அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோடு வந்து வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு. இப்படி எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஓய்வுக்கு அதெல்லாம் காரணமாக இருந்தது. மெயினாக பத்திரிகை நண்பர்கள் படம் போட்டு ப்ரிவியூ, நான் ப்ரிவியூவில் கூட யாருக்கிட்டையும் ஒன்றும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் ஒரு இது மாதிரி வைப்பாங்க, சும்மா கெட்டு குதிர மாதிரி. பட் அங்கே நான் படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். என்னென்னா அவங்களா பார்த்துட்டு அவங்களா எழுதுறது அதுதான் கரெக்டாக இருக்கும் மொழியை, நம்ம வேறு மாதிரி படத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு விமர்சனங்களை வந்து என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருந்தது. அது வந்து ஜனங்கிட்டையும் நான் போய் சேர்றதுக்கு நல்ல ரீச் கொடுக்குறது காரணமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா பத்திரிகை நண்பர்கள்கிட்டையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு தொடர்ந்தது. ஸோ இன்றைக்கி 50 வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு நினச்சி பார்த்தா மலை பார்த்தா இருக்குது 50 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நடிக்கிறது பண்ணிகிட்ருக்கிறேன். அதோடு இப்போ அடுத்தது வந்து இந்த வருஷத்தில் வந்து வெப் சீரிஸும் படமும் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு புது உத்வேகத்தோட படங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவங்க எங்கள் டைரக்டர்லேருந்து முன்னால் டைரக்ட் பண்ணவங்க அவங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் தான் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சி படம்லாம் டைரக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பத்திரிக்கை நண்பர்களான நீங்கள். ஸோ உங்களுடைய இது எங்கள் டைரக்டருக்கு எப்படி ஃபஸ்ட்டு படத்தில் 16 வயதில் கொடுக்கும்போது எல்லாத்தினுடைய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த விமர்சனம் வந்து ஜனங்க நிறைய வந்து விமர்சனம் பார்த்துக்கிட்டு தான் படம் பார்க்கணுங்கிற மாதிரி நிறையா எதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி. அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷத்துலேருந்து வரணி நான் சொன்ன மாதிரி டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக நம்மளுடைய வெட்ரன் பிஆர்ஓ அண்ட் ஜேர்னலிஸ்ட் ராம்ஜி அவர்கள் அண்ட் டீம் வந்து பாக்யராஜ் சாரை ஃபெலிசிட்டேட் பண்றாங்க. நீங்க வாங்க
Celebrating 50 golden years of K. Bhagiraj sir in Indian cinema. So இந்த ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனை வந்து தேங்க்யூ சார்.